உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வெக்டர். 9த் கொஸ்டின்ஸ்ல பொசிஷன் வெக்டர்னு ஒண்ணு இருக்காது. பட் 10த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8.2ல பொசிஷன் வெக்டர் ஆன்சர் இருக்குது. அத வச்சுட்டு நீங்க எப்படி கோப்பலனார் சொல்லுவீங்க? அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். சரிங்களா? எஸ் சார். வெக்டரோட நோட்டேஷன் உங்களுக்கு தெரியும். பொசிஷன் வெக்டரோட நோட்டேஷன் என்ன? ஏபிசின்னு டைரக்ட்டா நோட் பண்ணாது. அதாவது நார்மலா வெக்டர்னா ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் நோட் பண்ணுவோம். பட் இங்க வந்து நம்ம நோட் பண்றது என்ன நோட் பண்ணோம்? ஓஏ வெக்டர், ஓபி அதாவது கேபிட்டல் லெட்டர். ஓஏ வெக்டர் வேல்யூ, ஓபி வெக்டர் வேல்யூ அண்ட் ஓசி வெக்டர் வேல்யூ. சரிங்களா? இதுல இருந்து நாம என்ன கண்டுபிடிக்கணும்? இத வச்சுக்கிட்டு ஏபி வெக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்னது? ஏபி வெக்டருக்கு அப்புறம் பிசி வெக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சிஏ வெக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? புரியுதுங்களா? எஸ் சார். அப்போ OA வெக்டரோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் வெக்டர் இருக்கிறான் பாத்தியா? அவன் தான் OA வெக்டரோட வேல்யூ. 4 i ஓகேங்க சார். plus i பிளஸ் ஐ ஜே கேப் பிளஸ் கே கேப். OB வெக்டர் வேல்யூமா? ஜே கேப் மைனஸ் கே கேப். அவ்வளோதான் சார். OC வெக்டர் 3i cap plus 9j cap plus 4k cap. ஓகே டகன். இப்போ AB வெக்டர் வேல்யூ என்னடா கண்ணு? ஃபார்முலா வந்து OB வெக்டர் OB மைனஸ் minus OA. அப்போ OB என்னடா கண்ணு? இது OB மைனஸ் OA. Yes. அப்ப Minus j cap. எழுதியே போடலாமா? மைனஸ் j cap J cap minus minus k cap minus 4i cap கரெக்ட்டுங்களா? மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி minus 5j cap minus k cap. அப்ப சொல்றாங்க என்னடா வருது? இங்க i இல்ல. i இல்லனா டைரக்ட்டா -4j கேப் போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? Yes, -4j sir. கேப். Minus 4j cap minus 6j cap ஆ. மைனஸ் minus k cap minus. k கேப் -2k கேப். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அதே மாதிரி BC வெக்டர் சொல்லுங்க. BC வெக்டரோட ஃபார்முலா வந்து OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர். கரெக்ட்டா? OB vector. Yes, sir. சொல்றாங்க. BC வெக்டரோட வேல்யூ என்னங்குது? OC minus 4i cap plus 4j cap plus 4k. 4k cap minus. மைனஸ் மைனஸ் பிளஸ் சரிங்களா? Yes, sir. பிளஸ் j cap plus K k. cap. Yes, sir. அப்ப என்னாச்சுடா கண்ணு? இங்க நோட் பண்ணிக்கலாம். இவனை வந்து ஃபர்ஸ்ட் A வெக்டர் நோட் பண்ணீங்க. அப்போ ஈஸி. இங்க நோட் பண்ணது வந்து இவன் வந்து A வெக்டர். சரிங்களா? இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லுமா? சார் OC வெக்டர் வந்துட்டு 3i cap plus 9j cap plus 4k cap தானேங்க சார் எடுத்துருக்கோம். அப்ப நம்ம மாத்தி போட்டுருந்தா நானு. ஒரு நிமிஷம். அப்ப எப்படி 4 வெக்டர் வந்ததுதா? 4 வெக்டர் வந்திருக்கு. நம்ம 3 வெக்டர் வச்சுட்டு போறோம். 4 வெக்டர் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ Yes, OD sir. வெக்டர். OD வெக்டர் ஒண்ணு இருக்குது. அதையும் போட்டுருங்க. OD Yes, வெக்டர் sir. -4i Minus cap 4i cap plus 4j cap plus 4k cap. சரிடா கண்ணு. Yes, sir. அப்ப அதுல இருந்து நம்ம மாத்தி போடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா மாத்தி போட்டுக்கோங்க. சரிங்களா? Yes, sir. அப்ப என்ன பண்ணலாம்டா கண்ணு? அந்த AD வெக்டர் இருக்கட்டும். அந்த AD வெக்டர் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகேங்க சார். வெக்டர் வந்து நம்ம AD வெக்டர்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அது இருக்கட்டும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க மாத்தி போட்டு அப்படிதானே? இதா? இத மாத்தி போட்டு. சரி நீ நீட்டா எழுதுறாங்க. இங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து எழுதும்போது கொஞ்சம் இதாகுது. நீ போட்டுட்டு தானே இருக்கிறீங்க? நீங்க போட்டு தானே இருக்கிறீங்க? எஸ் சார். அப்ப AB வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம்ல. AB வெக்டர் வேல்யூ சொல்லுங்க. AB வெக்டர் ஈக்குவல் என்ன கிடைக்குது? இனிமே தான் சார் போட ஆரம்பிக்கிறேன். அப்படியா? ஓகே. OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப OB வெக்டர் வேல்யூ சொல்லுங்க. திரும்ப போடலாம். -j கேப் -k கேப் -4i cap -5j cap -k cap. அப்ப இந்த வெக்டர் தான் பேர் என்ன சொன்னேன்? A வெக்டர் சொன்னேன். அப்ப சொல்லுங்க என்ன கிடைச்சது? -4i cap -6j cap -2k cap. சரி இதே மாதிரி BC வெக்டர் அண்ட் யார் கண்டுபிடிக்கணும்? BC வெக்டர் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். OC வெக்டர் minus OB வெக்டர் 3i cap
minus 4j cap ஆ plus 5k cap. போட்டிங்களா நான் போட்டுங்களா நீ போட்டுருவீங்களா பிசி வெக்டர் ஈக்குவல் டு ஓசி சார் நான் வெக்டர் தப்பா போட்டேங்க சார், தப்பா போட்டேங்க சார். நீங்களும் தப்பா போட்டிங்களா கொஞ்சம் பார்த்து போடுங்க. நானும் 3 வெக்டர் நினச்சி பார்த்தேன் 4 வெக்டர் இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்தே போடுங்க. எஸ் சார். ம் அப்போ என்ன கிடைக்குதுங்கன்னு 3i cap plus 9j cap plus 4k cap ம் plus j cap plus k cap ம் which is equal to 3i cap plus 10j cap plus 5k cap. ப்ளஸ் பை கே கேப் K cap. இது பி வெக்டரோட வேல்யூ சரியாம்மா Yes sir. CD வெக்டார் கண்டுபிடிக்கணுமாங்க சார்? கண்டுபிடிச்சலாம்டா CD vector is equal to OD vector minus OC vector which is equal to minus 4i cap plus 4j cap plus 4k cap. இதை பார்த்துக்கணும் மைனஸ் ஃபஸ்ட்டு மற்றெல்லாம் வந்து ப்ளஸ் ப்ளஸ் வருது கரெக்டுங்களா மைனஸ் Yes sir. 4 வெக்டர் ப்ளஸ் 4 ஜே வெக்டர் ப்ளஸ் 4 கே வெக்டர் K cap அப்போ இங்கே minus 3i cap minus 9 ஜே கேப் 9j cap மைனஸ் 4 கே minus 4k cap அப்போ என்னாச்சு is equal to minus 7i cap மைனஸ் 7 மைனஸ் 7 ஐ கேப் மைனஸ் minus 5j cap 5 ஜே கேப் 0 sir cancel ஆயிடும். கேன்சல் ஆகிடும் இது சிடி வெக்டர் சரிங்களா அடுத்து டிஏ வெக்டர் Yes sir. ஓஏ வெக்டர் A மைனஸ் vector is equal to OA vector minus OD vector which is equal to 4i cap plus 5j cap plus k cap minus plus 4i cap minus 4j cap minus 4k cap is equal to 8i cap minus j cap minus 3k cap. 8 ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 3 கே கேப் கரெக்டுங்களா Yes sir. சரி இன்னும் ஒரே ஒரு வெக்டர் கண்டுபிடிச்சிடலாமா இப்போ என்னன்னா ஏ வச்சுக்கிட்டு என்னென்ன போட்டுக்கிறீங்க ஏபி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு கரெக்டுங்களா அடுத்து ஏடி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு கரெக்டுங்களா அடுத்து இந்த Yes, sir. டயகனல் வெக்டர் ஏசி வெக்டர் மட்டும் ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம் ஏசி வெக்டர் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம் AC vector is equal to OC vector minus OA vector which is equal to minus j cap the B vector 3 3i cap plus 9j cap plus 4k cap minus 4 plus மைனஸ் 4 ஐ கேப் மைனஸ் 5 ஜே கேப் மைனஸ் கே கேப் கரெக்டுங்களா minus பண்ணுங்க சார் அப்ப சைன் சேஞ்ச் ஆகும். எது மைனஸு ஓஏ வெக்டருக்கு ஓபி வெக்டரோடதா இதானே ஏ வெக்டர் இதானே ஓஏ வெக்டரோட வேல்யூ Yes sir. அப்போ எல்லாம் சைன் மாற்றி தானே போட்டுக்கிறேன் Yes sir, yes sir. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஓகே அப்போ என்ன கிடைக்கின்றது மைனஸ் ஐ கேப் மைனஸ் 4 ஜே கேப் இது என்னது மைனஸ் 4 மைனஸ் என்ன ப்ளஸ் 3 கே கேப்புங்களா செக் பண்ணிக்குமா Minus I cap minus 4j cap ஆ minus k cap. சார் அங்க k cap வரலங்க சார். கேக்கு என்ன வருது கே இருக்குதுண்டா இங்க வருது 4 கே கேப் இங்க வெறும் கே கேப் மைனஸ் இருக்குதுல்ல Yes sir. Plus 3k cap. ப்ளஸ் 3 கே கேப் கரெக்டு தானே Yes sir. அப்போ நம்ம சொல்றது ஏசி
ஏசி கரெக்டா நம்ம போட்டது இன்னொரு செக் பண்ணிக்கங்க. எஸ் சார் கரெக்ட் தான் சார். ஏசி டவுட் இருக்குது. ஏசி பாருங்க. ஏசி 9 வருதுடா. இங்க 9 இருக்குது, அங்க 5 இருக்குது. 4 தான். ஓகே கண்ணு. சரி கரெக்டான விட்டுறலாம். இங்க 9 எஸ் இங்க சார். 5 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே மேம். அடுத்தது என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னன்னா ஏபி, ஏசி, ஏடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 வெக்டர் தான் நம்மளுக்கு மெயின் வெக்டர். சரிங்களா? அந்த 3 வெக்டர் தான் நம்மளுக்கு மெயின் வெக்டர். அப்போ அந்த வச்சுக்கிட்டு நாம வந்து கோப்பல்னாரா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேங்க சார். பார்த்தலாமா? ஏபி, ஏசி, ஏடி எடுத்து போடுங்க. ஏபி வெக்டரோட வேல்யூ என்ன? இது ரொம்ப எகைன் எழுதிக்கங்க. அப்பதான் வந்து ஏபி வெக்டர் வந்து அதான் நம்மளோட மெயின் ஏ வெக்டர். -4 i cap -6 j cap -2 k cap. -6 j cap -2 k cap. எஸ் சார். அடுத்து ஏசி வெக்டர். அடுத்தது ஏடி வெக்டர் வச்சுக்கலாம். ஏசி வெக்டர் வேல்யூ -i cap ஆ -4 j cap +3 k cap. and ஏடி வெக்டர் ஏடி வெக்டர் டிஏ வெக்டர் தான். டிஏ வெக்டர்னா நீங்க சைன் மாத்தி சொல்லுங்க. ஏடி வெக்டர்னா டிஏ வெக்டர் கண்டுபிடிச்சீங்களா? டிஏ வெக்டர் சைன் அப்படியே மாத்தி சொன்னீங்கன்னா அதான் வந்து ஏடி வெக்டர். 8 னா -8 i cap ஒரே நிமிஷம் சொல்றேன். -8 i cap +j cap +3 cap. plus k 3 cap. 3 3 k cap sir. 3 k cap. Understood? Yes sir. இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்ல. ஏ வச்சுட்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த ஏ வச்சுட்டு இப்பதான் நம்ம இதை வச்சுட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி போட போறோம். சரிங்களா? Yes sir. இப்போ இந்த 3 வெக்டர் வச்சுட்டு என்னது இதை ஏபிசின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொன்றும் கண்டுபிடிங்க. மேபி இது ஏ வெக்டர் வச்சு -4 is equal to -1 போட்டுடலாம். m அப்படியே டேரக்டா போடலாமா? -4 ஈக்குவல் டு -m -8n கரெக்ட்டுங்களா? Yes sir. ஓடுது. அடுத்து ஜே வெக்டரோடது. ஜே வெக்டரோடது என்ன கிடைக்கும்? -6 ஈக்குவல் டு -6 is equal to -4m plus n. சரி. இது ஜே வெக்டரோடது. சரிங்களா? Yes sir. அடுத்தது யாரு? கே வெக்டரோடது. -2 is equal to 3m plus 3n. 3m plus 3n. சரிங்களா? Yes sir. அப்ப இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 and இது ஈக்குவேஷன் 3. சரிங்களா? Yes sir. சொல்றேன் கண்ணு. என்ன நடக்கும்? ரெண்டு பக்கம் மைனஸ் வந்தா பிளஸ் போட்டுக்கலாம்ல? அப்ப m Yes sir. 8n equal to 4. கரெக்ட்டுங்களா? Yes sir. என்ன கிடைக்குது? 4m plus n equal to 6. சரியாம்மா? Yes sir. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனி ஐடியா? m plus n. லீனியர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? லீனியர் ஈக்குவேஷன் இன்னும் பேச மாட்டீங்க. லீனியர் n plus equal to இது வந்து 1 இது வந்து 2ன்னு வச்சுக்கிட்டீங்களா ஆல்ரெடி? அப்போ 1 into 2 1 into எவ்வளவு வரும்? இங்க m 4 இருக்குதா? அப்போ 1 into 4 போடுங்க. 4m plus 32n equal to 16. கரெக்ட்டுங்களா? Yes sir. இது என்னவோ ஆல்ரெடி இருக்கிறது 4m இருக்குது. 4m minus n equal to 6. கரெக்டாமா? Yes sir. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா மைனஸ் 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 கரெக்ட்டுங்களா? Yes sir. 4m கட் ஆயிரும் -33m equal to 10 கரெக்ட்டுங்களா? Yes sir. -10 இதுவும் கட் ஆயிரும் கரெக்ட்டுங்களா? அப்ப Yes m sir. equal to 10/33. 10/33. இதை கொண்டு போயிட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேபி 1லயே அப்ளை பண்ண கிடைக்குமா? இல்ல 2ல அப்ளை பண்ண கிடைக்குமா? எது ஈஸியோ அதை பண்ணுங்க. இங்க mn இருக்குது. அப்ப நான் வந்து 1லயே அப்ளை பண்றேன். இல்ல 2ல அப்ளை பண்ணிக்கலாமா? 2ல தான் n இருக்குது. அப்ப 2ல அப்ளை பண்ணிக்கலாமா? Yes sir. -6 is equal to 4 into 10/33 -4 into 10/33 plus n. -6 is equal to -40 divided by 33 plus n. 40 divided by 33 equal to n. கரெக்ட்டுங்களா? Yes sir. கிராஸ் மல்டிப்ளை -6 plus 40 divided by 33 is equal to n.
அப்போ என்னாச்சு? n equal to minus 158. ஒரே நிமிஷம். 18, 18, 33, 6, 3, 18, 1, 6, 3, 18, 190, 198 divided by 33 is equal to n minus 150 minus 158 by 33. ஓகே கண்ணு, கரெக்டுங்களா? கரெக்டு தாம்மா? Yes sir. சரி, mn கண்டுபிடிச்சிட்டீங்க. இதை கொண்டு போய் தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் வருமானு செக் பண்ணணும்ல. Yes sir. Minus 2 is equal to 3 into 10 by 33 plus 3 into minus 158 divided by 33. 3 11 times 3 11 times minus 2 is equal to 10 by 11 minus 158 by 11. அப்போ Minus மேக்ஸிமம் 2 is equal to 148 by 11. அப்போ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு வருதுடா கண்ணு. மேபி மைனஸ் ப்ளஸ் மிஸ்டேக் இது போட்டிருப்போம். கொஞ்சம் இன்னொரு வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா? Yes sir. நாட் ஈக்குவல் டு வருது நம்ம போட்ட கால்குலேஷனில். மேபி மைனஸ் ப்ளஸ் மிஸ்டேக் இது பண்ணியிருப்போம். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா? Yes sir. இப்போ போட்ட கான்செப்ட் புரியுதுங்களா? 4 வெக்டர் இருக்குது. 4 வெக்டரில் வந்து நம்ம வந்து 3 வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு ஏ வச்சு, ஏங்கிற ஒரு பாயிண்டை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு ஏபி ஏசி ஏடி கண்டுபிடிச்சிடறோம். அப்போ அதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்ச முன்னாடி கொப்பல்னாரோட ரூல் என்னவோ அந்த ரூலை அப்ளை பண்ணிவிட்டு பார்க்குறோம். பார்த்த பின்னாடி என்னது, ஒரு வேல்யூஸ் எம்என் வருது. அந்த எம்என் வேல்யூ கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். அது 3க்கும் வேல்யூஸ் வரும். மேபி இதில் மிஸ்டேக் இது ஆயிருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க என்ன மிஸ்டேக்னு. இன்னொரு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைனஸ் ப்ளஸ் மிஸ்டேக்கும் குறையும், சரிங்களா? Yes sir. சரி அக்கா, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? Yes sir. ஈக்குவலாக வரலைங்குது. ஈக்குவலாக வரலைன்னா இட்ஸ் நாட் ஏ கோப்பல்னார். இன்னொரு செக் பண்ணி பாருங்க ஈக்குவலாக வருதா இல்லையான்னு. வந்துச்சுன்னா இஸ் கோப்பல்னார். இது வந்து இஸ் நாட் ஏ கோப்பல்னார், சரிங்களா? Okay sir. செக் பண்ணி பாருங்க, மைனஸ் ப்ளஸ்க்கு இது மிஸ்டேக் ஆகிக்கலாம். இப்போ கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? தேவை கான்செப்ட் புரியலன்னு சொன்னீங்க. இப்போ கான்செப்ட் ஓகே தானே? Yes sir. Concept okay sir. அந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் போட்டுருங்க. வெரி குட், சால்வ் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? Okay. 11th கொஸ்டின் பார்க்கலாமா? Yes sir. இப்போ என்னடா கண்ணு, ரெண்டே ஐடியா கேட்டுக்கிறோம். ஒன்று வந்து மேக்னிடியூடு, இன்னொன்று வந்து டைரக்ட் கொஸ்டின். மேக்னிடியூட்னா என்னது? நார்மலாக ஏ வெக்டர் கொடுத்ததுனால மேக்னிடியூட்னா என்னன்னா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர்ங்கிறது மேக்னிடியூட், சரிடா கண்ணு? Yes sir. இப்போ டைரக்ட் கொஸ்டின் மீனிங் என்னன்னா, இப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு சம் A1 ஐ வெக்டர் ப்ளஸ் A2 ஜே வெக்டர் ப்ளஸ் A3 கே வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்ஷன் கொஸ்டின் எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா A1 divided by modulus of A vector, comma A2 divided by modulus of A vector, comma A3 divided by modulus of A vector. இதுதான் வந்து டைரக்ஷன் கொஸ்டினோட ஃபார்முலா. சரியாம்மா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? No sir. சரி, இப்போ எழுதிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன கேட்குறான், ஏ பிளஸ் பி பிளஸ் சி வெக்டரோட வேல்யூ கேட்குறான். இங்கே ஏ பி டேரெக்டாக கொடுத்துட்டான் பாருங்க, பொசிஷன் வெக்டருக்கு கொடுத்துட போகிறான். இது ஏபிசி டேரெக்டாக கொடுத்துட்டான். பொசிஷன் வெக்டர் கொடுக்கும்போது ஏபிசி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இவன் கொடுத்துட்டானால நம்ம டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஆட் பண்ணி சொல்கிறாங்கன்னு ஐஜேகே செப்பரேட்டாக ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்குது, இங்கே இருக்குது 3 இருக்குது, இங்கே -3 இருக்குது. -3 + 3 கேன்சல் ஆயிரும். நமக்கு Answer 2. இதே மாதிரி மெத்தட் செக் பண்ணி சொல்லிடுறியா? மற்ற செக் பண்ணி சொல்றாங்க. Yes sir. 3 minus 4 minus 1 minus 1 plus 2 minus 1. that -1 + 2 + 1 ரா. Yes sir, plus 1. இன்னொரு செக் பண்ணிக்கலாமா? நீ சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. 3 -1 Minus + 2 + 1 தான். கரெக்ட்டா? + G கரெக்ட்டா? yes sir. Yes sir. -4 Minus 4 -5 minus 5 minus 9 plus 3 plus 3 minus 6. அவ்வளவுதான். கண்டுபிடிச்சாச்சா?
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டுடலாமா? Yes, sir. மேக்னிடியூட் கேட்குறோம். மேக்னிடியூட்னா தெரியுங்களா? ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் என்ன? ரூட் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஐசிஏகே வெக்டரோட ஸ்கொயர், சம் ஆஃப் த ஸ்கொயர் போட்டலாமா? 2 Yes, sir. ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் Plus 1 பிளஸ் square minus. 6 தி ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணிடுறாங்கன்னா மைனஸ் 6 ஸ்கொயர் போட்டு இங்க மைனஸ் சைன் போட்டுறாங்க. அப்படி போடக்கூடாது. மைனஸ் 6 தி ஹோல் ஸ்கொயர். Okay, sir. அப்ப என்னாச்சு? 4 பிளஸ் 1 4 plus 1 plus 36. ஈக்குவல் டு ரூட் 41. சரிங்களா? Okay, sir. மேக்னிடியூடும் கேட்டனால அது ஒரு யூனிட்ஸ் வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் மாதிரி. இல்லை அப்படியே விட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? Okay, sir. சரி, இது வந்து மேக்னிடியூட். அடுத்து டைரக்ஷன் கொஸ்டின் பார்த்தலாமா? டைரக்ஷன் கொஸ்டின் உங்களுக்கு தான் தெரியுமில்ல? என்னது? Yes, sir. கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. டைரக்ஷன் கொஸ்டின் என்னது? கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அப்ப என்னாச்சு? 2 டிவைடட் பை, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிங்க. ஃபார்முலா என்னது? a1 டிவைடட் பை a1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். Yes, sir. இங்க a வெக்டரோட வேல்யூ என்ன? இதை a வெக்டரோட வேல்யூ. சரிங்களா? இங்க Yes, a1 ஓட sir. வேல்யூ, இது a1 வேல்யூ, இதனோட கோஎஃபிஷியன்ட் a2 வேல்யூ, இதனோட கோஎஃபிஷியன்ட் a3 வேல்யூ. கரெக்ட்டுங்களா? A3 value. Yes, sir. அண்டர்ஸ்டுட்டா? சரி, இப்போ போட்டுடலாமா? அப்ப சொல்லுங்க. Yes, sir. சொல்லுங்கம்மா. 2 டிவைடட் பை 2 ரூட் 41. கரெக்ட்டுங்களா? 41, கமா comma 1 டிவைடட் பை 1 divided by root 41, comma minus 6 divided by root 41. எனி டவுட்மா அப் டு டைரக்ட் கொஸ்டின்? No, sir. அப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செகண்ட் கொஸ்டின் போட்டுருவீங்கல்ல? Yes, sir. போடுமா டக்குனு